ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமு. இந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து தனியாக வந்து கிச்சன் ரூம் தடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ரூமில் வந்து நாங்கள் வந்து கிச்சன் தண்ணி உள்ளே வரத்துக்கு டேப் ஒன்று, இன்லெட்டு, அவுட்லெட்டு, ஒரு சிங்க் ஒன்று வச்சுருக்கோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கிச்சன் டேப் மாட்டுற இடத்துல இந்த பைப் வந்து என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, ஒரு கட் அடித்தோ கல் அடித்தோ ஃபுல்லாக டைட் பண்ணீங்க. அதே போல் என்ன பண்ணுறீங்க, கீழ் பைப்பும் டைட் பண்ணீங்க. எதனால்னா, நீங்கள் கிச்சன் டேப் மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுறப்ப அந்த டேப் ஆடிட்டே இருக்கும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சில வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம், டேப் வந்து ஆடிட்டே இருக்கும். அது ஒன்று. 2வது வந்து அந்த டேப்பை வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கழட்டி எடுக்கிறப்போ அந்த செவருக்குள்ளே இருக்கிற பைப்பும் சில டைம்ல என்ன ஆகிடும், உடஞ்சிரும். அப்போ வந்து மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த கிச்சன் டேப்பில் வந்து ஒரு கட் அடித்து ஒயிட் சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. அதுதான் வந்து நல்லது. அதே போல் வந்து இந்த பேஷனில் வந்து இந்த க்ரீன் கலரில் மேலே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அழுக்கு படாததுக்கு. சிமெண்ட்டு பட்டால் வேறு எந்த அழுக்கு பட்டாலும் எதுவுமே ஆகாது. அதனால் பிரித்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணிங்க, அது பிரித்து எடுத்துகிட்டு இந்த வேஸ்ட்டு கப்ளர் வந்து போடுங்க. கீழே பாருங்கள், ஒயிட் சிமெண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக ஒயிட் சிமெண்ட் டைட் பண்ணிட்டு ஒயிட் சிமெண்ட் போட்டுங்க. அதே போல் மேலே ஒயிட் சிமெண்ட் போட்டுங்க. எல்போ வந்து ஒட்டாதீங்க. எதுக்காகனா, நாளைக்கு அடப்பாயிடுச்சுன்னா நம்ம கைட்டு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். லீக் ஆகாது, ஒட்டாதீங்க. அந்த இடத்துல லீக் ஆகாது, ஒட்டலனாலும் லீக் ஆகாது. அதனால் ஒட்டாதீங்க. இங்கே பாருங்கள், வேஸ்ட் கப்ளரு. இந்த ரப்பர் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே போல் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ரப்பர் வந்து சில டைம் என்ன பண்ணால் கழண்டு விழுந்துடும். அதை என்ன பண்ணுவாங்க, மாற்றி உல்ட்டாக வச்சுருவாங்க. அது போல் இருக்கக்கூடாது. ரப்பர் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த மேலே வர பீஸில் வந்து நீங்கள் ஒயிட் சிமெண்ட்டு போடலாம், போட்டாலும் போடலாம், போடலனாலும் விட்டுடலாம். ஒயிட் சிமெண்ட் வந்து போட்டாலும் கொஞ்சம் மீடியமாக தான் போடணும். அந்த ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேடும் பள்ளமாக இருந்தால் கரெக்டாக உக்காரலாம். நீங்கள் வந்து ஒயிட் சிமெண்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவும் டைட் வைக்கக்கூடாது. நட்டை மீடியமாக டைட் வச்சுங்க. ரொம்ப டைட் வச்சிங்கன்னா இந்த நட்டும் ஒரு டைமில், ஒரு சில டைமில் ஆகிடும், உடஞ்சிரும். மீடியமாக டைட் வச்சுங்க. கீழே டைட் வைக்கிறப்ப கீழே என்ன பண்ணுறீங்க, அந்த பிவிசி கீழே ஒரு அந்த ரப்பரு பிளாஸ்டிக் ஒன்று இருந்துச்சிங்களா, அது என்ன பண்ணுங்கள், கையில் கொஞ்சம் பிடிச்சிங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே பாருங்கள், கீழே வந்துச்சிங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இந்த வேஸ்ட் ஓஸு போகிற இடத்துல வந்து இந்த ஃபிட்டிங்ஸோடவே அந்த வேஸ்ட்டு கப்ளரோட ஒரு ஃபிட்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஃபிட்டிங் கொடுக்கலனா நீங்கள் தனியாக கூட கடையில் வாங்கிக்கலாம். இந்த இடத்துல ஏற்றுறப்போ நீங்கள் பிளாஸ்டிக் வந்து கரெக்டாக ஏற்றணும். ஒரு டைமில் என்ன ஆகிடும்னா, ராங் த்ரெட் ஏறிடும். ராங் த்ரெட் ஏறிச்சுன்னா அது லாஸ்ட் வரைக்கும் என்ன ஆகும்னா, லீக் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து ராங் த்ரெட் வந்து கரெக்டாக பார்த்துங்க. ராங் த்ரெட் வந்து பிவிசியில் வந்து ராங் த்ரெட் வந்து அதிகமாக ஏற்றிடாதீங்க. ஜிஐயில் கூட ராங் த்ரெட் ஏற்றினா கூட ஓரளவுக்கு டைட் ஆகும். ஆனால் லீக் ஆகும், ஓரளவுக்கு டைட் ஆகிடும். பிவிசியில் மட்டும் ராங் த்ரெட் ஏறிச்சுன்னா அது எப்போவுமே லூஸ் ஆகி கீழே விழுந்துட்டு இருக்கும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் ஓஸு பிடிங்கிட்டு கீழே விழுந்துடும். எதனாலனா அந்த ராங் த்ரெட் ஏற்றுறதுனால தான். அதனால் ராங் த்ரெட் ஏற்றாதீங்க. இந்த இடத்துல பாருங்கள், அந்த வேஸ்ட் ஓஸை வந்து ஃபுல்லாக வெளியே தள்ளுருங்க. இந்த நம்ம எல்போ வந்து ஒட்டாதனால எல்போவை தாண்டி மடித்து கீழே மடித்து அப்படி கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும், அப்படியே வெளியே போயிடும். ஃபுல்லாக பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சுங்களா. அவ்வளோதான், இந்த வேலை ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ வந்து டேப் மாட்ட போகலாம். இங்கே பாருங்கள், டேப் மாட்டுற இடத்துல ஒயிட் சிமெண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். அது போல் ஒயிட் சிமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. சில இடத்துல ஒயிட் சிமெண்ட்டே போட மாட்டாங்க, சிமெண்ட்டும் போட மாட்டாங்க, கட்டையும் அடிக்க மாட்டாங்க. பின்னாடி பக்கம் மட்டும் கட்டை அடிச்சுட்டு சிமெண்ட்டு பூசிட்டு, இல்லை கல் வச்சுட்டு சிமெண்ட்டு பூசிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதுனா ஒன்றா டேப்பு ஆடிக்கிட்டே இருக்கும், கழட்டுறப்போ பைப்புலாம் உடஞ்சிரும். அந்தமாரி வந்து வேலை செய்யாதீங்க. நீங்கள் செய்கிறப்போ, மற்றவங்க செய்கிறப்போ கூட அப்படி செய்யலைனா கூட நீங்கள் பார்த்து அதை செய்ய சொல்கிறீங்க. இந்த வேலை செய்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இந்த அலன் கீ போடுற இடத்துல அந்த நட்டு வந்து லூஸ் பண்ணிட்டு இந்த டேப் வந்து தனியாக கழட்டிக்க வேண்டியது தான். கழட்டிட்டு எப்போவுமே நான் முன்னாடி வீடுகளில் சொல்லியிருக்கேன், எப்போவுமே வந்து டேப் மாட்டுறப்போ வந்து அதில் இப்போ வந்து போட்டு பார்த்துங்க. சும்மா ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்னு பார்த்துங்க. சில இடத்துல நான் வேணால் டேப் வந்து இந்த உள்ளே வைக்கிற ஃபிட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டாக செட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுங்கள், போட்டு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருந்துச்சிங்கன்னா கட் பண்ண தேவையில்ல. டேப்புடைய பீஸ் வந்து கட் பண்ண தேவையில்ல. அப்போ என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து நூல் சுற்றி அப்படியே ஃபுல்லாக டைட் வச்சிட வேண்டியது தான். கை டைட்டே வைங்க. இது ரிங்ஸில் வந்து அதிகபட்சமாக டைட் வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு கையிலே டைட் வச்சுக்க வேண்டியது தான். ரிங்ஸில் எதுக்காக டைட் வைக்கக்கூடாதுன்னா, ரிங்ஸில் டைட் வச்சிட்டிங்கன்னா திருப்பி கைட்டுறது ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ கையில் டைட் வைக்கிற பாருங்கள், பைப் ஆடவே இல்லை பாருங்கள். ஏன்னா அவ்வளோ கட் அடித்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டைட் பண்ணி வச்சுருக்கேன். சில இடத்துல வந்து அதுமாதிரி டைட் பண்ணவே மாட்டாங்க, சும்மாவே மாட்டுருவாங்க. அதனால தான் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் பின்னாடி அது. இங்கே பாருங்கள், கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு
இந்த அலன் கீ போடுற இடத்துல வந்து அலன் கீ வந்து அந்த பாக்ஸ்லேயே வரும். நீங்கள் இந்த மாதிரி டேப் வாங்கினீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே வரும். என்ன பண்ணுறீங்க, போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுங்க. அலன் கீ போட்டு கண்டிப்பாக டைட் வைக்கணும். டைட் வச்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான். தண்ணி வந்து மேலே ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், கீழே ஆன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள். வந்து ஃபஸ்ட்டு வரப்போ வந்து தண்ணி வரப்போ வந்து எப்போயுமே வந்து கொஞ்சம் டஸ்ட்டில் வந்து அடைஞ்சிக்கும். அதனால என்ன பண்ணுறீங்க, மேலே அந்த ஃபில்ட்ரு இருக்குங்களா, அதை கழட்டி திருப்பி போட்டுங்க. நான் வந்து கழட்டி தான் போட்டேன். சில டைமில் தண்ணியே வரலன்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த ஃபில்ட்ரு போட்டோடனே தண்ணி ஸ்பீடாக வரலாம், ஸ்லோவாக ஆகிடுச்சுன்னா அடுப்பு தான் இருக்கும். அதை கழட்டி போட்டிங்கன்னா இது மாதிரி தண்ணி இங்கே பாருங்கள் ப்ரெஷராக வந்துடும். எப்படி நல்லா வருதுங்களா தண்ணி? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் பாருங்கள். இன்னும் அதில் இந்த கிரானைட் கல்லாம் ஒட்டலை. இங்கே பாருங்கள், டேப் போட்டாச்சு. இதில் வந்து செவுத்தில் வந்து டைல்ஸ் ஒட்டலை, அப்படியே முடிக்க சொல்லிட்டாங்க. கீழே பாருங்கள், கீழே முடிஞ்சிடுச்சு. இந்த வேலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப்